வெல்கம் டு ராஜியின் நலபாகம். சிறுதானியங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நிறைய பேருக்கு இந்த சுவையை விரும்புறது இல்லை. நமக்கு பிடிச்ச டிஷ்ஷில் இந்த சிறுதானியங்களை சேர்த்து கொடுக்கும்போது சுலபமாக டயட்டில் நம்ம கொண்டு வந்துட முடியும். இன்றைக்கி அந்த வகையில் கம்பு தோசை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கேற்ற சைட் டிஷ் எல்லாம் கொடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கம்பு நான் 1 கப்பு 200 கிராம் எடுத்திருக்கேங்க. அதே அளவு பச்சரிசி ஒரு 200 கிராம், உளுந்து ஒரு 50 கிராம் ஒன்றா சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும். இப்போ வெந்தயம் 1 ஸ்பூன், அதையும் ஒன்றா சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறினதை நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கூட ஊற வச்சா போதும். நான் ஜாரில் சேர்த்து அரைக்கிறதுனால 4 மணி நேரம் ஊற வச்சேங்க. இப்போ நல்ல திக்கான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல நைஸாக இருக்கட்டும். இப்போ அதுக்கு தேவையான உப்பு நான் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேங்க. அதையும் சேர்த்துட்டு ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 5 மணி நேரம் புளிக்க விடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புளிச்சு வரணும் மாவு. அப்போ தான் தோசைக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விடுங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் தோசை தேய்க்கிறதுக்கு நல்லா வரும். இப்போது கல் காய வச்சுட்டேங்க. இப்போது மாவு ஒரு கரண்டி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிருதுவாக தேய்ச்சி கொடுங்க. இதுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாங்க. நெய்யை விட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் இந்த மாதிரி மெலிசாவும் ஊற்றிக்கலாம், இல்லை ஊத்தப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த வகையில் விருப்பமோ அந்த வகையில் ஊற்றி சாப்பிட்லாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கம்பு தோசை. இதுக்கேற்ற சாம்பார் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போதோ இல்லை கார சட்னியோ இதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த சைட் டிஷ்ஷில் விருப்பமோ அந்த சைட் டிஷ்ஷோடு சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டானது, ஹெல்த்தியானது கம்பு தோசை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.